ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொதுவாக வந்து நம்ம Mturkல நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரிவார்டு வந்து நமக்கு கிடைக்கிது. மினிமம் 1 சென்ட்லேருந்து மேக்ஸிமம் வந்து எத்தனை டாலர் வரைக்கும் வேணால் ஒர்க்கு கொடுக்குறாங்க. ஒர்க்கு நம்ம செஞ்சு ரிவார்டு வந்து நமக்கு அப்ரூவ் கொடுக்குறாங்க, பெய்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம ஒர்க்கர் சைடில் வந்து இதுதான் நம்மளால் பார்க்க முடியுது. ரிக்வெஸ்டர் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேலை வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொடுக்குற அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அவங்க வந்து Mturkக்கு கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் தராங்க, எவ்வளோ ஃபீஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க, என்னென்ன டைப் ஆஃப் ஒர்க்குக்கு என்னென்ன டைப் ஆஃப் ஃபீஸ் எல்லாம் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அமேசான் மெக்கானிக்கல் டர்க் பிரைசிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் டாக்ஸ், அதான் வந்து ஹிட்னு சொல்கிறோம். இங்கே வந்து கீழே வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர் ரிவார்ட், யூ டிசைட் ஹவு மச் டு பே ஒர்க்கர்ஸ் ஃபார் ஈச் அசைன்மெண்ட். ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எவ்வளோ கொடுக்கணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்கா ரிக்வெஸ்டர் வேலை கொடுக்குறவங்க வந்து நமக்கு கொடுக்குற அமௌண்ட். ரெண்டாவது வந்து இந்த அமௌண்ட் வந்து எப்படி வந்து ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் டர்க் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% ஃபீஸ் வந்து இவங்க வாங்குறாங்க. எதுக்கும் சேர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனஸ் கொடுத்தாலும் சரி, மினிமம் ரிவார்டு கொடுத்தாலும் சரி, அதுலேருந்து வந்து 20% வந்து போனஸ் ரிவார்டு அமௌண்ட்ல வந்து 20% வந்து நம்ம கண்டிப்பாக ஃபீஸாக வந்து ரிக்வெஸ்டர் வந்து நம்ம அந்த Mturkக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, 10 அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 10 ஹிட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா 10 ஹிட்டுக்கு வந்து நமக்கு 5 சென்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்க. அவங்களுக்கு வந்து அந்த 5 சென்ட்ல இருந்து 5 சென்ட்ல பார்த்தீங்கன்னா 20% வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, டாஸ்க் வித் 10 or more assignment will be charged an additional 20% fee in reward you pay workers. The minimum fee is 1 cent per assignment or bonus payment. ஹிட்டுக்கோ இல்ல போனஸ் பேமெண்ட்டுக்கோ வந்து மினிமம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 சென்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ ஒரு ரிக்வெஸ்டர் வந்து ஒரு 10 ஹிட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, நமக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வரைக்கும் 20% மட்டும்தான் ஃபீஸ். அதுக்கு மேல கொடுத்தாங்க அப்படின்னா மேற்கொண்டு 20% ஃபீஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மினிமம் வந்து 1 சென்ட்ல இருந்து ஃபீஸ் பிடிக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. இப்போ அடிஷனல் ஃபீஸ் வந்து மாஸ்டர் குவாலிஃபைடுக்கு வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5% அதிகமாவே கொடுக்கணும். ஒரு ரிவார்டோடைய அமௌண்ட்ல இருந்து 5% வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அடிஷனல் ஃபீ பர் அசைன்மெண்ட் ஃபார் யூசிங் பிரீமியம் குவாலிஃபிகேஷன். பிரீமியம் குவாலிஃபிகேஷன் என்னன்னா மாஸ்டருக்கு அடுத்தது வந்து இருக்கு. யாருக்கும் வந்து இது வரைக்கும் அந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்களான்னு தெரியல. பட் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு, அவங்க செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிக்வெஸ்டர் எவ்வளவு அமௌண்ட் வந்து Mturkக்கு பே பண்ணணும், ஃபீஸ் வந்து பே பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் உள்ள அக்கௌண்ட் வந்து செய்யறவங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்க ஃபீஸ் கட்டணும்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் வைஸ்ல கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா, ஏஜ் வைஸ்ல வந்து 18ல இருந்து 25 வயசுக்குள்ளார இருக்கவங்க செஞ்சாங்க அப்படின்னா ரிக்வெஸ்டர் வந்து Mturkக்கு பே பண்ற ஃபீஸ் பாத்தீங்கன்னா 50 சென்ட் பர் அசைன்மெண்ட். ஒரு அசைன்மெண்ட்டுக்கு 50 சென்ட் தரணும். இதே வந்து 25ல இருந்து 30க்குள்ளார இருக்கிறவங்க வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 50 சென்ட். இது மாதிரி வந்து டோட்டலா ஏஜ் வைஸ்ல 50 சென்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ ஒரு பிளாகர் சம்பந்தமான ஒரு சர்வே வருது, இல்ல வந்து ஒர்க் வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து 25 சென்ட் மட்டும்தான். அப்புறம் பாரோவர், அதாவது இப்போ லோன் பத்தி ஏதாவது ஒரு சர்வே வந்து நீங்க அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் 40 சென்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா கார் ஓனர், வந்து நம்ம ப்ரொஃபைல வந்து நமக்கு கேட்டிருப்பாங்க, அமேசான் மெக்கானிக்கல் டீம் சொல்லி போட்டிருப்பாங்க. அதுல வந்து அவங்க ப்ரொஃபைல் சர்வே நம்ம பண்ணிருப்போம் இல்லைங்களா, அந்த ப்ரொஃபைல் சர்வேல வந்து அந்த கார் ஓனரா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க இந்த குவாலிஃபிகேஷனுக்கும் கேட்டிருப்பாங்க. ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இதுல இருக்கு. இந்த மாதிரி வேலை வந்து ரிக்வெஸ்டா கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்க வேண்டிய ஃபீஸ் வந்து இது. இந்த கார் சம்பந்தமான சர்வே ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 25 சென்ட் வந்து கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா கட்டணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரெசிடென்டல் சம்பந்தமான, அதாவது வீடு சம்பந்தமான சர்வே கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டிய அமௌண்ட் 40 சென்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் யூசேஜ் பத்தி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு சம்பந்தமா கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டிய அமௌண்ட் 30 சென்ட். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமான இத்தனை கேட்டகரி வந்து இருக்கு. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 40 சென்ட், மினிமம் பாத்தீங்கன்னா 30 சென்ட் வரைக்கும் இருக்கு. இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ அடுத்தது வந்து என்னன்னா எக்ஸசைஸ், அதாவது லைஃப் ஸ்டைல். இதை பத்தி ஏதாவது டாபிக்ல கேட்டிருந்தாங்க, சர்வே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 30 சென்ட் வந்து நமக்கு அவங்க வந்து ஃபீஸ் தரணும். அப்புறம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஹோல்டர், இது சம்பந்தமான வேலை இல்லாட்டி சர்வே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து 5 சென்ட். அப்புறம் ஃபைனான்சியல் அசெட் ஓனர், இது வந்து என்னன்னா ஃபைனான்சியல் சம்பந்தமான எல்லா ரிலேட்டடான சர்வேயும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளவு கட்டணும்னு பாத்தீங்கன்னா 40 சென்ட். அப்புறம் மேலா ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வே கொடுப்பாங்க, ஒர்க்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து கொடுக்குற ஒர்க்குக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்டுக்கு 50 சென்ட் வந்து ஃபீஸ் கொடுக்கணும்.
அப்புறம் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்காக தனியாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி சர்வே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 5 சென்ட் ஃபீஸ் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைனாக ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் சம்மந்தமானது, இந்த மாதிரிக்கு வந்து 40 சென்ட். அப்புறம் லாங்குவேஜ், வேறு லாங்குவேஜ் எதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா $1 அவங்க தரணும், பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லிங்க்டின் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து 5 சென்ட். அப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி சம்மந்தமான கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 50 சென்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சம்மந்தமான சர்வே கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து 30 சென்ட். மை ஸ்பேஸ் அக்கௌண்ட்னு போட்டிருக்காங்க, அது ஒரு சம்மந்தமான அது கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு 5 சென்ட். ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்காக சம்மந்தமான சர்வேலாம் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 சென்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க வேலை கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டிய அமௌண்ட் 5 சென்ட். ஓகே, மொபைல் டிவைஸ் யூஸ் பண்ணுறது, அதாவது மொபைல் சர்வே கொடுத்துருப்பாங்க, ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை வந்து மொபைலில் யூஸ் பண்ண சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி செய்ய சொல்லும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 சென்ட். அப்புறம் நியூஸ் சம்மந்தமானது, நியூஸு டிவி ரிலேட்டடான கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 30 சென்ட். ரெடிட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க, அப்புறம் சிங்கிள் ஃபேமிலி ஹோம் ரெசிடென்ட் அந்த மாதிரி இருக்கவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி, அப்புறம் டேப்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு சர்வே கொடுக்குறது அதுக்கு வந்து 20 சென்ட். டம்ளர் அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட், US பேச்சுலர் டிகிரி படித்தவங்க அதுக்கு சம்மந்தமான சர்வே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கிராஜுவேட் டிகிரி படித்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் படித்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா 40 சென்ட். வெக்கேஷன், அதாவது டூர் சம்மந்தமான ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அது சம்மந்தமான சர்வே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30 சென்ட். அப்புறம் வந்து பிரசிடென்டல் எலெக்ஷன் சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சர்வே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து 10 சென்ட். அப்புறம் யூடியூப் அக்கௌண்ட் ஹோல்டர், லாஸ்ட்டாக வந்து யூடியூப் அக்கௌண்ட் ஹோல்டர், யூடியூப் வச்சு செய்கிற வேலைக்கு வந்து இவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 சென்ட். ஸோ இந்த மாதிரி டைப் வந்து நிறைய வந்து இவங்க பே பண்ணுறாங்க. நம்ம நினச்சிக்கிறோம் இந்த ரிவார்டு வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, ஒர்க்கு வந்து ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேலை கொடுக்குறவங்க வந்து எவ்வளோ சிரமப்படுறாங்க, எவ்வளோ வந்து அமௌண்ட் இவங்க கட்டுறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒர்த்தபிளாக தான் இருக்கும். நம்ம 1 சென்ட் ஒர்க்கு வந்து 100 பண்ணாலும் சரி, $5 ஒர்க்கு வந்து 1 செஞ்சாலும் சரி, நமக்கு எல்லாமே ஈக்குவல் தான். ஏன் அப்படின்னா இவங்க வந்து நமக்காக வந்து இவங்க அதிகமாகவே ஃபீஸை வந்து கட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் குறைஞ்சி போகலை, நல்ல பேமெண்ட் தான் தராங்க. ஒரு சில பேர் மட்டும் வந்து ரொம்ப கஞ்சத்தனப்பட்டுட்டு ரிவார்டு வந்து ரொம்ப கம்மியாக தராங்க. அதை வேணால் நம்ம வந்து சொல்லலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நான் சொல்ல வந்த இந்த வீடியோவில். இந்த மாதிரி தான் வந்து அவங்க ரிக்வஸ்டர் வந்து பே பண்ணி நமக்கு வந்து ஒர்க் கொடுக்குறாங்க. இதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் சலுப்பு வராது, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.